ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஹோட்டல் எக்ஸாமினேஷனோட மேத்தமேட்டிக் கொஷின் பேப்பர் கிளாஸ் 9th பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் பிடிஎஃப் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் ஏ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 14 1 மார்க் புக் பேக்கில் இருந்து கேட்டிருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் 1 or 2 மட்டும் புக்கு இன்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி 12 மார்க்ஸ் ஈஸியாக நம்ம வாங்கலாம். அடுத்தது பார்ட் பி, எனி 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 2 மார்க் கொஷின்ஸு 28 கம்பல்சரி. 15th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பார்க்கணுன்னா ரூஸ்டர் ஃபார்ம் எழுதணும். அடுத்தது 16th என் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்தது 17th ஏ ஈக்குவல் டு 6 7 8 9 கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு 8 10 12 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 18th ஃபார் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். ஸோ கொடுத்துருக்காங்க, அந்த செட்ஸ்க்கு நம்ம காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும். அடுத்து 19 3 நேஷ்னல் நம்பர்ஸ் -7/11 அண்ட் 2/11க்கு பிட்வீனில் இருக்கிற 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 20 வெரிஃபை தட் 1 ஈக்குவல் டு 0.9. அதெல்லாம் 1 லைன் போட்டிருக்காங்க. 1 லைன் போட்டாவே என்ன ஆகும், 9க்கு மேலே 1 லைன் போட்டிருக்கனால 9 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணும், 1 அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். அடுத்தது சிம்பிளிஃபை 4 cube root of 5 plus 2 cube root of 5 minus 3 cube root of 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் ஈஸியாக எழுதலாம். அடுத்தது 22 இதில் என்னதுன்னா சயின்டிஃபிக் ரொட்டேஷன் எழுதணும். அடுத்தது 23 கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு ரிசல்டன்ட் பாலினாமியல் the degree of the resultant polynomial கண்டுபிடிக்கணும். அடுத்து 24 p of x கொடுத்துருக்காங்க, p of 2 root 2 நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 25 ஃபேக்டரைசேஷன், 26 GCD கொடுத்துருக்கிற வேல்யூவுக்கு கண்டுபிடிக்கணும். அடுத்தது 27 the angle of triangles ratio கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மெஷர் ஆஃப் ஈச் angle of the triangle. ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிள் இருக்கிற ஒவ்வொரு ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது 28 பியோட வேல்யூ, பி யூனியன் கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ பி அண்ட் கியூ ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்தால் கியூவையும் பி இன்டர்செக்ஷன் கியூவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற கொஷினில் 10 2 மார்க் எழுதணும். 28th கொஷின் கம்பல்சரி கொஷின், இது கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அடுத்து 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். 29th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம சப்செட்ஸும் ப்ராப்பர் சப்செட்ஸும் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 13 வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 31 ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் who grow all the 3. ஸோ கொடுத்துருக்கிற 3 மெம்பர்ஸில் யார் அதிக க்ரோ ஆகியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது 32 ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இதை வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணணும். அடுத்தது 33 என்னென்னா நம்ம என்ன ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டெசிமல் ஃபார்மில் எப்படி மாற்றணும்னு எழுதணும். அடுத்தது ஃபைண்ட் 5th ரூட் ஆஃப் 1024/3125 கண்டுபிடிக்கணும். அடுத்தது 35th கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அரேஞ்ச் த அசெண்டிங் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்கிற கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட், 4th ரூட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்தது 36 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு நம்ம எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது 37 எவால்வேட் 98 கியூப் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம எவால்வேட் பண்ணணும். அடுத்தது 38 ஃபேக்டரைசேஷன், நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து 39 ப்ராடக்ட், கொடுத்துருக்கிற ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். அடுத்தது 40th இந்த கொடுத்துருக்கிற ஆங்கிள் வேல்யூஸ் வச்சு நம்ம x0ஓட அந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது 40th ரேஷனலைஸ் த
டினாமினேட்டர் ஆஃப் இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டுபிடிக்கணும். அடுத்து 42 வந்து கம்பல்சரி கொஷின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் 400 into 4th root of 567. ஸோ இதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து 5-10 மார்க்ஸ் எழுதுனப்போ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இந்த மாடல்ஸ் தான் வேறு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல்ஸில் இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் வந்து போட்டு பார்த்துக்குங்க. ஈஸியாக வந்து நீங்கள் சென்டர் மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்தது என்ன பார்ட் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிராஃப் கொடுத்துருக்காங்க. 43 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சென்ட்ராய்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அல்லது என்னென்னா பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர் அது கண்டுபிடிக்கணும். அடுத்து 44 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் y = 3x - 1. ஆர் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் y = 3/2x + 3. ஸோ இது வந்து நம்ம எவால்வேட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சென்டர் மார்க்ஸ் எடுக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ணில் பார்க்கவே கூடாது. நோட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நல்ல ஹை மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து எக்ஸாமில் எழுதும்போது ஸ்டெப்ஸ் மறந்துடும், கால்குலேஷன் வராது, எல்லாம் ஃபார்முலாஸ் மறந்து போகும். அதனால் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.